சொல்லியிருந்தார். இலையுதிர் காலம் போல இது களையுதிர் காலம்னு சொல்லியிருந்தார். அது சில பேருக்கு புரியல. மரத்திலேருந்து இலை உதிர்வது இலையுதிர் காலம். அதை மாதிரி இந்த கட்சியில் இருக்க களைகள் நீங்குவது களையுதிர் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் கலை? கரெக்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளிவந்தவர்கள் அப்படின்றது, வெளியேறுகின்றவர்கள்ன்றது காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து இன்னைக்கு திமுகவில் மாணவர் அணி தலைவராக திரு ராஜீவ்காந்தி அவர்கள், அவர் எங்கே இருந்தார்? நாத்தாக்கால தானே இருந்தார். அங்கே இருந்தபோது எவ்வளோலாம் டெராகட்ரியாக பேசியிருக்காரு அவர் திமுகவை பற்றி. இன்னைக்கு நல்ல பதவியில் இருக்கார். சரியா? கல்யாண சுந்தரம் அவர்கள் சிறந்த பேச்சாளர். அவர் இந்த மாதிரி என்ன சொல்றது, அந்த ஒரு லெவலை மெயின்டைன் பண்ணுவார். தரம் தாழ்ந்தெல்லாம் அவர் பேச மாட்டார். ஒரு கண்ணியமான, கோயம்புத்தூர்கார் இல்லையா, எப்பவுமே மரியாதையாக தான் பேசுவார். அந்த கண்ணியமான பேச்சு இருக்கும். அதுவும் அப்படியே அந்த டேட்டாலாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். நல்ல பேசக்கூடிய பேச்சாற்றல் உடையவர். அவர் இப்போ அதிமுக போயிட்டாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நாத்தாக்காலேருந்து வெளில வந்திருக்கு.